இனித்தாலே இனிக்கும் சீரியலோட இன்னைக்கு எபிசோடோட அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சமீர் பாத்தீங்கன்னா நித்யா தன்னுடைய வீட்டுக்கு அம்மா கிட்ட பேச போறதால நம்ம சமீர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட நித்யாவை பத்தி பெருமையா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நித்யா ஸ்கூலோட டாப்பர்மா, ஸ்கூலோட மானிட்டர், காலேஜோட ஜிஎஸ், அது மட்டும் இல்லம்மா டீச்சர்ஸும் சாருக்கும் கூட நித்யாவை ரொம்ப பிடிக்குமா, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பொண்ணுமா, அவளுக்கு கண்டிப்பா நான் என்ன சொல்றேமா, அவங்களுக்கு கண்டிப்பா நித்யா 100% பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீர் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்போ சமீரோட அம்மா சொல்றாங்க, சமீர் எனக்கு புரியுது, இந்த அளவுக்கு நீ சொல்றனா அந்த அளவுக்கு நல்ல பொண்ணுதான் எனக்கு புரியுது, உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சமீர். நான் எதுக்காக நித்யாவை பார்க்க வர சொன்னேன்னா, நான் நித்யா கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு நான் தெரிஞ்சுக்கணும், உன்னை பத்தி அவ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கா நான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் நித்யா என்னை பார்க்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீரோட அம்மா பாத்தீங்கன்னா சமீர் கிட்ட சொல்றாங்க. நித்யா சமீரோட லவ் லைஃப் இது மாதிரி போய்கிட்டு இருக்கப்போ நம்ம அர்ஜுனுக்கும் ஜூகிக்கும் லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னைக்கு அர்ஜுனுக்கும் ஜூகிக்கும் ஒரு அழகான ஒரு ரொமான்டிக்கான ஒரு டச்சிங் லவ் சீன் இருக்க போதுங்க. அந்த ரொமான்டிக்கான லவ் டச்சிங் சீனை பார்க்க மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? நம்ம ஜூகிக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு ரொமான்டிக்கான டச்சிங் சீன் இருக்குங்க, அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நித்யா பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்ப பிரீத்தி கேக்குறாங்க, எதுக்காக நித்யா அது மாதிரி டென்ஷனா இருக்கு? ஆமா, நாளைக்கு உன்னுடைய வருங்கால மாமியார் மீட் பண்ணி பேச போறியே, அவங்க என்ன மாதிரி கேள்வி எல்லாம் உங்ககிட்ட கேட்க போறாங்க, அதுக்கு நீ என்ன மாதிரி பதில் சொல்ல போறன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம நித்யா சொல்றாங்க, இல்ல பிரீத்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நாளைக்கு சமீரோட அம்மா என்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறாங்க எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுக்கு நான் என்ன மாதிரி பதில் சொல்ல போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா பிரீத்தி கிட்ட சொல்றாங்க. அப்போ நம்ம பிரீத்தி சொல்றாங்க, நீ கவலைப்படாத நித்யா, நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா சொல்றாங்க. நித்யா நீ கவலைப்படாத, சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. இப்ப நான் தான் சமீரோட அம்மா, நான் உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறேன், அதுக்கு சமீரோட அம்மா உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இது மாதிரி கேட்கும்போது நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யாவை உட்கார வச்சு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அப்போ பிரீத்தி கேட்கிற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம நித்யா ஆன்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பிரீத்தி நிறைய கரெக்ஷன்ஸும் சொல்றாங்க. நித்யா நீ இது மாதிரி தான் சமீரோட அம்மா இது மாதிரி கேள்வி கேட்கும்போது நீ இது மாதிரி பதில் சொல்லணும்னு சொல்றாங்க, நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயம் நித்யாவுக்கு நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா கத்து தராங்க. நித்யா நீ இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஸ்மைல் பண்ணணும், சமீரோட அம்மா கேள்வி இது மாதிரி கேட்கும்போது இப்படிதான் நீ பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா நித்யாவுக்கு சொல்லி தராங்க. நம்ம பிரீத்தி பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்கிறாங்க, நிறைய விஷயங்கள் நித்யாவுக்கு சொல்லி தராங்க நம்ம பிரீத்தி. அதெல்லாம் நித்யாவும் பிரீத்தியும் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம நித்யா பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட போய் கேட்கிறாங்க, கடவுளே ப்ளீஸ் என்ன எப்படியாவது எனக்கு இந்த விஷயத்துல நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டி கேட்கிறாங்க. கடவுளை நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க எக்ஸாம் டைம்ல எல்லாம் எனக்கு நீங்க துணையா இருந்திருக்கீங்க, உங்களாலதான் நான் நிறைய டைம்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன், நீங்க இந்த விஷயத்துலயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும், நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் இந்த விஷயத்துல. சமீரோட அம்மா என்ன மருமகளா ஏத்துக்கணும், அவங்க அம்மா என்ன மருமகளை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நித்யா பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்றாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்றாரு. கடவுளே எப்படியாவது நித்யாவுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், நிறைய விஷயத்துல நித்யாவுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க, ரொம்ப துணையா இருந்திருக்கீங்க, இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நித்யாவுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும், என்னோட அம்மாவுக்கு நித்யா பிடிக்கிற மாதிரி நீங்க தான் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும், அவளுக்கு நீங்க தான் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சமீரும் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட ப்ரே பண்றாரு. இது மாதிரி நினைத்தாலே இனிக்கும் சீரியலோட இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த எபிசோடோட கண்டினியூட்டி அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னைக்கு 4 மணிக்கு நான் இந்த எபிசோடோட கண்டினியூட்டி அப்டேட்டை வீடியோவா அப்லோட் பண்ண போறேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்க.